ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொக்ரே செல்லுபடியாகும் பணி அனுமதி இல்லாமல் தனிநபர்களை ட்ரையல் பேசிஸ்ல கூட பணியமர்த்த வேணாம் அப்படின்னு தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் முதலாளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது வணிகங்கள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் இருவருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொக்ரே ஐசிபியோட இணைந்து தொடர்ந்து வணிகங்களை ஆய்வு செய்து இதன் அடிப்படையில பணி அனுமதி இல்லாத தொழிலாளர்களை பணியமர்த்துவதில் முதலாளிகள் பிடிபட்டால் ரொம்பவே கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி முதலாளியின் தொழிலாளர் கோப்பை இடைநீக்கம் செய்தல், வீட்டு பணியாளர்களுக்கான புதிய பணி அனுமதிகள் முதலாளிகளுக்கு வழங்கப்படுவதை நிறுத்தி வைத்தல், அபராதம் மற்றும் சிறை தண்டனை உட்பட சட்ட நடவடிக்கை இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு பணியாளர்களை பொறுத்தவரை செல்லுபடியாகும் அனுமதி இல்லாமல் பணியமர்த்துவது ரொம்பவே கடுமையான குற்றம். இதற்கு குறைந்தபட்சம் 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் திர்ஹம்ஸ் முதல் 1 மில்லியன் திர்ஹம்ஸ் வரை ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் சட்டங்கள்ல புதிய மாற்றங்களையும் மொக்ரே அறிமுகப்படுத்தியிருக்கு. அதெல்லாம் என்னன்னா, வீட்டு பணியாளர்களுக்கான தகுதிகான் காலத்தை 3 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்களாக நீட்டித்தல், ஆட்சேர்ப்பு முகவர் நிறுவனங்கள் முதலாளிகளுக்கு 2 ஆண்டு நிதி உத்தரவாதங்களை வழங்க வேண்டும். சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ஆட்சேர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு கட்டணங்களுக்கான தெளிவான பணத்தை திரும்ப பெறும் கொள்கைகள். அது மட்டும் இல்லாம இன்னுமே சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுல பகுதி நேர வேலை அனுமதி மற்றும் 15 18 வயதுடைய தொழிலாளர்களுக்கு பகுதி நேர சிறார் வேலை அனுமதிகளை வழங்குவது அதுவும் அடங்கும். இந்த மாற்றங்கள் மூலமா தொழிலாளர்கள் முதலாளிகள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மொக்ரே சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.